நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராயம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, 1.5 வருட தவத்திற்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய வரம், இறைவனின் இமைக்கதவுகள் திறக்கும் நேரம் உங்களுக்காக நடக்கப் போகின்ற ராகு கேது பயிற்சியால் விடுதலை, விமோச்சனம், சுதந்திரம், நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போது. இன்றைய பதிவுல ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவினை முழுமையா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலன் மற்றும் குரு பயிற்சி பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்கிற பெல்லை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி இந்த 2025 நடைபெறப் போகுது. ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனிவான் மார்ச் 29 பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அடுத்து குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறப் போகுது. ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குருவான் மாற போறாரு. சோ இதற்கு அடுத்தபடியா திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சி மே மாசம் 18ஆம் தேதி நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 2 பயிற்சியாலும் கிடைக்காத ஒரு நன்மை இந்த ராகு கேது பயிற்சியால் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சோ அந்த 2 கிரக பயிற்சியில மாற்றம் இருக்குதோ இல்லையோ, ஆனா ராகு கேது பயிற்சியில மாற்றம் உறுதியான முறையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. காரணம் என்ன? உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் கடந்த 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் இருந்தார். அதனால தான் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து உங்களை பார்த்தும் பலன் இல்லாமல் நல்ல ஒரு விஷயத்தை செய்ய முடியாம போச்சு. நீங்க எவ்வளவு தூரம் வேணா முயற்சி பண்ணிருப்பீங்க, ஆனா அந்த முயற்சிக்கு ஒரு படி கூட வெற்றி கிடைச்சிருக்காது. நீங்க எவ்வளவு தூரம் நல்லவனாக இருந்திருப்பீங்க, ஆனா அந்த நல்ல பெயர் ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நிறைய பேத்துக்கு நிறைய விஷயத்த நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க, ஆனா உங்களுக்கு கிடைத்தது துரோகமும் தோல்வியும் தான். சரி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் தனிமை, விரக்தி அப்படின்னு நீங்க ஒதுங்கி இருந்திருப்பீங்க. இந்த ஒரு காலகட்டம் முடியுது. ஏன்னா உங்க ராசியை விட்டு மே மாதம் 18ஆம் தேதி கேதுவான் விலகி சிம்ம ராசிக்கு போறாரு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். கெடுக்கக்கூடிய ஒரு கிரகமான கேது பகவான் உங்களுடைய கன்னி ராசியை விட்டு விலகுவதே மிகப்பெரிய உங்களுக்கு யோகம். நடைபெறாத திருமணம் இனிமேல் நடந்தே தீரும். கிடைக்காத குழந்தை பாக்கியம் இனி கிடைத்தே தீரும். முக்கியமா வேலை தொழிலில் நிச்சயம் ஒரு நன்மை உண்டு. அதுக்கு இன்னொரு காரணம், 7ஆம் இடம் மீனத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானுடைய நேரடி பார்வை உங்களுக்கு இருக்கு. அப்போ வேலை பளு கூடுதலா கிடைக்க போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிய பதவி, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியான ஒர்க்குலோடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்க வேலை தொழிலுக்காக நேரத்தை அதிகமானவர்கள் செலவழிக்க போறீங்க, உடல் உழைப்பை அதிகமா போட போறீங்க. இது போக நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம், அதாவது உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வந்துடும், உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிடும், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அப்போ இனிமேல் பொறுப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ அதை நினைச்சே கொஞ்சம் கவலை இருக்கும். அந்த கவலையை கொடுப்பவன் சனி பகவான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ளத்தான், அதை நடத்தி கொடுப்பவன் யாருன்னு பார்த்தா கண்டிப்பா அந்த கேது விலகுவதாலே அது நடக்குது. ஸோ உங்களை விட்டு விலகக்கூடிய கேது, அதனால இவ்வளவு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது. தனிமை, விரக்தி இனிமே கிடையாது. உங்களுக்கு துரோகம் செய்த துரோகிகளும் எதிரிகளும் 7ல் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர தள்ளி ரொம்ப தொலைவில் விலகி இருக்க போகிறார்கள். ஸோ நடக்க வேண்டிய நல்லது தாராளமாக நடக்கும். இப்போ ஜென்மத்தில் இருந்த கேது விலகி 12ஆம் வீடான சிம்மத்துக்கு போறார். சிம்மம் என்பது சூரிய பகவானுக்குரிய வீடு. அப்போ அரசாங்க வழியில ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீரும். தந்தை வழிகளில் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீரும். அதே போல சொந்த வீட்டு பிரச்சனை இருந்தால் அது தீரும். ஓகேங்களா? மாமியார் வீட்டு வழி பிரச்சனையில் கண்டிப்பா தீரப்பு. மேற்கொண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு 12ல கேது அமர்ந்தா வெளிநாடு யோகம், பூர்வீக சொத்து யோகம் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? இது போக ஜென்மத்தை விட்டு கேது விலகும் போது நோயும் விலகும். நோய் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பல நாள் வியாதிக்கு சிறிய மருந்து, அந்த மருந்துனால ஒரு முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா வைக்கப்படும். ஸோ நோய் பிரச்சனை இனிமே இல்லைங்க. அதே போல உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு இனிமேல் நிச்சயம் கிடைக்கும். சரி, இந்த பக்கம் கேது விலகிறார்னா அந்த பக்கம் ராகு பகவானும் இடம் மாறுகிறார். ராகு 7ஆம் வீட்டை விட்டு விலகி 6ஆம் வீடு கும்பத்துக்கு வர்றாரு. ராகு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ ஒரே நேரத்துல 2 வேலை கொடுப்பாரு. ஸோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சைடில் ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க, அல்லது தொழில் பண்ணி கொண்டு இருக்கவங்க இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரம் பார்த்து பெரிய ஒரு லாபம் பார்ப்பீங்க. ஷேர் மார்க்கெட், இந்த ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி, வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் போன்றவற்றில் லாபம் பார்க்க போகிறார்கள் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. ரியல் எஸ்டேட் வியாபாரம், பொருள் விற்பனை வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. இப்போ 6 ராகு வர்றாரு இல்லையா, ஸோ வேலை தொழிலுக்காக பயணம் கொஞ்சம் அதிகரிக்கும். பயணங்கள் இருக்க போது உங்களுக்கு, அது இருந்து மாற்று கருத்து. ஆனால் அதுக்கேற்ற வருமானம், நிலையான வருமானம் கண்டிப்பாக உண்டு. அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாங்க. சரி, இப்போ இந்த ராகு கேதுகள் எப்படிப்பட்டவை? ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுத்த பலனை, அதாவது கடந்த காலத்தை மாற்ற முடியுமா? ராகு கேதுகள் மாற்றும். அப்படி ராகு பகவான் சனி இருந்த வீட்டுக்கு கும்பராசிக்கு வந்துட்டு போறாரு. அப்போ சனி பகவானால் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு இந்த எதிரிகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாம் கொடுத்துருப்பார். இப்போ ராகு வந்து அதை கொஞ்சம் மட்டப்படுத்துகிறார், அதாவது அதை கொஞ்சம் மந்தப்படுத்துகிறார். எதிரி கொஞ்சம் அடங்குவாங்க, நோய் கொஞ்சம் கட்டுப்படும். சரிங்களா? ஸோ கடன் பிரச்சனை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். காரணம், வருவாயை கொடுப்பார் ராகு, வருமானத்தை கொடுப்பார் ராகு. சரிங்களா? அந்த விதத்தில் உங்களுக்கு நன்மை உண்டு. ஸோ அந்த கடன் பிரச்சனையை, எதிரி பிரச்சனையை, நோய் பிரச்சனையை ராகு பகவான் மாற்றி விட போகிறார் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு. இந்த பக்கம் கேது பகவான் 12ஆம் வீட்டுக்கு போறார் இல்லையா, அப்போ வீடு மாற்றம், வேற ஒரு ஊருக்கு மாறுறது போன்ற வாய்ப்புகளும் உண்டு. நிலையான ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சி நிம்மதியான திருமண வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள போவதும் உறுதி. ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுதுங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேதுகள் கண்டிப்பா கன்னி ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க. போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் அந்த 2 கிரகங்கள். அதனாலதான் இந்த சாயா கிரகங்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் சர்ப கிரகங்கள் சொல்றாங்க. உங்க பிறப்பு ஜாதகத்துல சர்ப தோஷம் இருக்குது, பித்ரு தோஷங்கள் இருக்குது, அதனால ஒரு திருமண தடை, அதனால ஒரு புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அதனால தாய் தந்தையருடைய இழப்பு, இப்படிப்பட்ட ஒரு கர்மாக்களை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஒரு நேரத்தில், அதுவும் 12ல கேது அமரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில், கீழே பெரும்பள்ளம் இந்த கேது பகவானுக்கு உரிய ஸ்தலம், அங்க போய் நீங்க அந்த கேது பகவானுக்கு உரிய பரிகாரத்தை செய்கின்ற பொழுது உங்க ஜாதகப்படி இருக்கக்கூடிய சர்பதோஷம், பித்ரு தோஷம், கால சர்பதோஷம், இவை அனைத்தும் இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த 1.5 வருஷத்துல கண்டிப்பா நீங்கும் குறையும். அந்த சர்பதோஷத்தால் ஏற்பட்ட தடை விலகி உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் மற்றும் பதவி உயர் ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் நீங்க பண்ணீங்க. மேலும் இந்த ஜீவ சமாதி வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு, இந்த 2 வழிபாடையும் தவறாமல் பண்ணிக்கணும் இந்த கன்னி ராசிக்காரங்க. அது ரொம்ப ரொம்பவே நல்லது. அதே போல அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை 9 முறை வளம் சுற்றி வணங்கிவிட்டு வருகின்ற பொழுது பல காரியத்துல உங்களுக்கு சித்தி கிடைக்கும். ஸோ அதுக்கு காரணம் 12ல கேதுபான் இருக்கிறதுனால. சரி, இந்த ஒரு நேரத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகங்க. அரசாங்க விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை சரி பண்ணிக்க முடியும். அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க வழியில ஒரு லோன் கிடைக்கும், அரசாங்க பண உதவி கிடைக்கும். ஸோ அரசாங்க வழியில ஏதாவது ஒரு நன்மை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த ஒரு காலத்தை பயன்படுத்திக்கங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்த்தால் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலகட்டம். ஆகமொத்த கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமே தனிமையில் அழுகை கிடையாது, கண்ணீர் விட போறது கிடையாது. தெய்வங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய அந்த ஒரு புலம்பலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு ஆறுதலும் உங்களுக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். ஸோ திருமண வரம் முதல் குழந்தை வரம் வரை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுதான் மாற்று கருத்தம்ல. வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாத்திங்க. இறைவனுடைய வழிபாடுகளை தவறா பண்ணீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லது. நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய ராகு கேதுடைய பேச்சினுடைய பலங்களை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பெல்லை கனெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.